Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா ஒரு தோரணம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பாம் டாசல்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு தோரணம் செய்ய போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லயும் கிடைக்கும் இந்த உலன் நூல். இது வச்சு தான் தோரணம் பண்ண போறேன். சோ இது வந்து ரெண்டு கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் yarn needle, பாம் பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபோர்க் யூஸ் பண்ண போகிறேன், சிசர், பீட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 1 inch சைஸ்க்கு தான் பாம் பண்ண போகிறேன். ஸோ ஃபோர்க்கில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு yarn கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சென்டர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பாம்பமோட சைஸ் எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுற்றிக்கலாம். நான் வந்து 50 டைம்ஸ் வந்து சுற்றிக்க போகிறேன். ஸோ 50 டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வைக்கும் பொழுது ஒரு த்ரெட் வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இப்படி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இப்போ ஸ்பூனில் இருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ எடுத்துட்டு இப்போ நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. சைடில் ஜாயிண்ட் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ லெவலாக ட்ரிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பாம் ரெடி. ஸோ இதே மாதிரி ரெண்டு கலர்லேயும் நம்ம வந்து பாம் பண்ணிக்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி 1 inch இருக்கு. ஸோ இது போல் நம்ம ரெண்டு கலர்லேயும் நிறைய பாம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ டாசல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மொபைலில் நான் வந்து ஒரு 20 டைம்ஸ் வந்து சுற்றிக்க போகிறேன். ஸோ இது பதில் நீங்கள் ஏதாவது ஒரு கார்ட்போர்டு கூட எடுத்துக்கலாம். ஒரு 2.5 inch இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டாசல்ஸும் ஒரே சைஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கலர்லேயும் நிறைய டாசல்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பாம் டாசல்ஸ்லாம் எப்படி ஒன்றா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் ஒன் சைடு வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாசல்ஸாக எடுத்து இந்த மாதிரி சென்டராக விட்டு இந்த நாட் வந்து அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது ஒரு பாம் வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2 சின்ன பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா டாசல்ஸ் பாம்பமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நூல் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க.
டேசல் வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் எல்லா டேசல் பாம்பாமையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த 2 கலர்லேயும் 9 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பேஸில் அட்டாச் பண்ண போகிறோம். அந்த பேஸ்க்கு வந்து நான் ஒரு கலர்லேயும் 10 நூல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை ஒரு ஜட பின்னல் மாதிரி நம்ம பின்னிக்கலாம். ஸோ இது த்ரெட்டோட லென்த் வந்து நான் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். உங்களோட டோருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது 3த்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் ஜட பின்னல் மாதிரி பின்னிகிட்டே வர போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக பின்னிகிட்டே வரலாம். ஃபுல்லாக பின்னிட்டு வந்ததுக்கப்புறம் இதோட லென்த் வந்து 33 இன்ச்சஸ் இருக்குது. இந்த எண்டுலேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுருக்கேன். இப்போ இது 2த்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணிக்கலாம். இது 2த்தையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது 2த்தையும் ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ண வரும். இந்த மாதிரி 2த்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேங்கிங்ஸை வந்து இதில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த சைடே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நாட் எல்லாமே ஒரே சைடில் வந்துடும். ஸோ ஒன்றா இந்த மாதிரி yarn needle எடுத்துகிட்டு இது வந்து இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேங்கிங் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் நம்ம 1 by 1 வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ நம்மளோட தோரணம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பார்த்து நீங்கள் ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செஞ்சீங்க அப்படின்னா அதோட பிக்சர்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.